ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அப்படி நடந்து விட்டால் நீ எதிர் நாட்டில் கைதியாக, என்னென்றால் பபிலோனிலும் அப்படி அடிமையானார்கள், அசீரியர்களுக்கு அடிமையானார்கள். இப்படி அடிமைகள் ஆகிவிட்டால் நீ என்ன பண்ணணும்? அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறிடோம், தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால் தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால், இந்த வேண்டுதல் செய்தால் எங்கே இருந்தா உம்மை நோக்கி எங்கே இருந்து வேண்ட வேண்டுமா? அந்த கைது செய்யப்பட்ட நாட்டில். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அதாவது இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் 2 மனநிலைகள் உண்டு. ஒன்று, அயலாருடைய நாட்டில் நீங்கள் யாவையை வேண்டவே முடியாது. நீங்கள் யாவையை எந்த நாட்டில் தான் வேண்ட முடியும்? எருசலேமினுடைய துதி பாடல்களை நீங்கள் எருசலேமில் மட்டும்தான் பாட வேண்டும். எருசலேமுக்குரிய புகழ் பாடல்கள், சியோன் பாடல்களை எங்களை பாடச் சொன்னார்கள். நாங்கள் அந்நிய நாட்டிலே சியோனுடைய பாடல்கள் எப்படி பாட முடியும்? 137வது திருப்பாடல். சியோனுடைய நாட்டில் எங்களை பாடச் சொன்னார்கள். நாங்கள் அலரி செடிகளிலே எங்களுடைய இசைக்கருவிகளை எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறோம். எங்களை கைது செய்தவர்கள் நீங்கள் சீயோனின் பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் எப்படி பாட முடியும்? பாட முடியாது. யாவேக்குடைய பாடல்களை நாங்கள் பாட முடியாது. அதே சமயத்தில் யாவே உம்மை மறந்தால் எங்களுடைய கீழ்னா மேலுதலோடு ஒட்டி போகட்டும். உம்மை மறக்கவே முடியாது. நாங்கள் எப்படி மறக்க முடியும்? உம்மை மறக்க முடியுமா? முடியாது. ஆனால் உம்முடைய பாடல்கள் இங்கே பாட முடியாது. அதே சமயத்தில் எருசலேமை அழித்தவர்களையும் எங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியவர்களை நாங்கள் ஒரு காலம் மன்னிக்க மாட்டோம். என்ன பண்ணணும்? பாபிலோனிய பிள்ளைகளையும் ஏதோமியர்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணாங்க? எருசலேம் கோவில் தகர்க்கப்பட்ட போது நெபுகாத் நேசாரும் அவனுடைய படைகளும் எருசலேம் கோவிலை 3 ஆண்டுகள் சுற்றி வளைத்து அதை சுக்குநூறாக உடைத்த போது இவர்கள் எல்லாம் கெக்கிளி கட்டி கொண்டு சிரித்தார்கள். உடையுங்கள், தகர்த்தறியுங்கள் என்று கொக்கரித்தார்கள். ஏதோம் என்பது எருசலேமிலிருந்து 300 கிலோமீட்டர் தெற்கே இருக்கிறது. இவர்கள் போட்ட கூப்பாடு எருசலேம் வரை கேட்டது என்று அந்த திருப்பாடல் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு ஏதோமியர்கள் எருசலேமுடைய அழிவிலே மகிழ்ந்தார்கள். அதனால அவங்களுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணணும்? பாபிலோனிய பிள்ளைகளையும் எருசலேமுடைய குழந்தைகளையும் என்ன பண்ணணும்? பாறைகளில் மோத வேண்டும் அப்படிமா. இந்த திருப்பாடல் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. சீயோனுடைய பாடல்களை நாங்கள் அந்நிய நாட்டில் பாட மாட்டோம். திருப்பாடல் 137. அதே சமயத்தை தானியேல் 6:10 வாசிங்க. தானியேல் 6:10. 10வது வசனம். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்று அந்த வீட்டு மேலறையில்
பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தனது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். ஆக தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, தானியேலுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. என்றால் தானியேலுக்கு எதிராக குற்றப்பழி சுமத்தப்பட்டது. தானியேலுடைய கடவுளை வழிபடக்கூடாது என்கிற அந்த சிந்தனைகள் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. அதை அந்த அரசனும் நெபுகாத்நேசாரும் அதை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு தண்டனை வழங்க இருக்கின்ற சமயத்தில் இவர்களை தண்டிக்க முடியவில்லை, இவர்களை அழிக்க முடியவில்லை. இதை அறிந்த அரசன் தானியேலுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு வருகிறான். அதனால இது தானியேலுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ தானியேல் என்ன பண்ணுறான், கடவுளை நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய அறை மேலே இருக்கிறது, மேலறையில் பால்கனி திறந்திருக்கிறது. அந்த பால்கனி எருசலேமை நோக்கி இருக்கிறது. அதாவது இவன் இருப்பது கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதி என்றால் யூப்ரட்டிஸ் நதி தீரம் பாபிலோனில் இருக்கிற போது, பாபிலோனிலிருந்து மேற்கே இருக்கிற எருசலேம் பகுதியில் பால்கனி இருக்கிறது. அந்த பால்கனி என்பது எருசலேமை நோக்கி இருக்கிறது. மேற்கு என்பது எருசலேம். எனவே அது எருசலேமை நோக்கி அவன் ஒவ்வொரு நாளும் எங்கே வழிபடுகிறான்? முழந்தாள் படியிட்டு எந்த நாட்டில் வழிபடுகிறான்? பாபிலோனில். இதே பாபிலோனின் ஆறுகளில் தான் 137வது திருப்பாடல் சொன்னது, ஆண்டவருடைய பாடல்களை நாங்கள் எப்படி இங்கே பாட முடியும் அப்படின்னு. அதே பாபிலோனில் உள்ள தானியேல் ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு எருசலேமை நோக்கி மண்டியிட்டு வழிபட்டான். இப்போ 2 வகையான சிந்தனைகள். எருசலேமை நோக்கி எருசலேமினுடைய பாடல்களே பாடக்கூடாது என்பது ஒரு சிந்தனை. ஆனால் தானியேல் என்கிற இறைவாக்கினன் ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு அவர்கள் 5 முறை தொழுகை நடத்த வேண்டும். அதை செய்து கொண்டு இருக்கிறார் எருசலேமை நோக்கி. அப்படின்னா இந்த 2 சிந்தனைகளும் இருக்கிறது. நாடு கடத்தப்பட்ட அந்த நாட்களிலே இதே மாதிரி நிறையா எருசலேமை நோக்கி வழிபட்ட அந்த பாபிலோன் நாடு கடத்தப்பட்ட போது அவர்கள் எருசலேமை நோக்கி மன்றாடினார்கள் என்ற கருத்தெல்லாம் இருக்கிறது. எனவே இங்கே 48ஆம் வசனத்திலே, உம்மை நோக்கி வேண்டினால் மூதாதையருடைய நாட்டை நீ தேர்ந்து கொண்ட நகர், நான் கட்டிய கோவிலை முன்னின்று வேண்டினால் நீர் என்ன வேண்டும்? நீதி வழங்க வேண்டும். 49வது வசனம் வாசியுங்கள். உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. அதை தொடர்ந்து 50ஆம் வசனம், உமக்கு எதிராக பாவம் செய்த மக்களை மன்னிப்பீராக. முதலாவது விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. உமக்கு எதிராக பாவம் செய்த மக்களை மன்னிப்பீராக. மீண்டும், உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக. 2 முறை மன்னிப்பீராக. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பகுதியில் 30வது வசனத்தில் ஒரு மன்னிப்பு, 34வது வசனத்தில் ஒரு மன்னிப்பு, 36வது வசனத்தில் ஒரு மன்னிப்பு, 39வது வசனத்தில் ஒரு மன்னிப்பு வந்தது. ஆக இந்த மன்றாட்டுகளிலே மன்னிப்பு என்பது அடிக்கடி வருகிறது. முக்கியமான ஒரு அம்சமாகவே இருக்கிறது. அதாவது இந்த மன்றாட்டுக்களுடைய அடிப்படையே மன்னிப்பும் நீதி வழங்குவது, கருணை காட்டுவது. எனவே நாங்கள் தவறுகள் செய்வோம், வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள், எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு கோவிலை கட்டி இருக்கிறேன். இந்த கோவில் மிகப்பெரிய கோவில், எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லா இனங்களும் இருக்கிறார்கள். ஆனால் உம்முடைய உறைவிடமாக இது இருக்கப் போவதில்லை என்றால் இந்த கோவில் உம்மை அடக்கவும் முடியாது, இந்த மண்ணுலகம் அடக்க முடியாது, இந்த கோவில் அடக்க முடியாது, விண்ணுலகம் கூட உம்மை அடக்க முடியாது. நீர் அரூபியாக இருப்பது மட்டுமல்ல, உருவம் இல்லாதவராக இருப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். அப்படி இருக்கிறவர் உம்முடைய திருமுக தரிசனத்தை எங்களுக்கு காட்டும். உம்முடைய கண்கள் இங்கே இருக்க வேண்டும், இதயம் இங்கே இருக்க வேண்டும், செவிகள் இங்கே இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை தேடி வருகிறோமோ, நாங்கள் தவறு இழைத்தாலும் அதெல்லாம் நீர் பொருட்படுத்தாமல், இது மன்னிப்பினுடைய இடமாக இருக்கணும்.
எங்களுக்கெல்லாம் நீதி வழங்குகின்ற இடமாக, தீர்ப்பு வழங்குகின்ற இடமாக இருக்கணும். நாங்கள் அந்நியர்கள் கூட வருவோம், அவர்களுக்கெல்லாம் நீர் நீதி வழங்க வேண்டும், அவர்களுடைய ஜெபங்களையும் கேட்க வேண்டும். நாங்கள் ஒருவேளை நாடு கடத்தப்பட்டால் எங்களுடைய பாவத்துக்காக அப்போவும் இடத்துல மண்டியிட்டு வேண்டுவோம், எங்களுக்கு நீர் மன்னிப்பு வழங்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும், நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறார். அது எந்த அடிப்படையில்? 51ஆம் வசனம், எந்த அடிப்படையில் நீர் எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும்? ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்களத்தினின்று நீர் அழைத்து வந்தீர். அருமையான சிந்தனை. உம்முடைய உரிமை சொத்து, இஸ்ராயேல் மக்கள் உம்முடைய உரிமை சொத்து. அவர்கள் உம்முடையவர்கள், அவர்கள் இரும்பு உலைக்களத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். உலைக்களம், இரும்பு உலை என்றால் இரும்பை உருக்குகின்ற இடம். இது எழுதப்பட்ட காலம் 550, அப்படின்னா இரும்பை பயன்படுத்திய காலகட்டம், இரும்பு காலம். இரும்பை இஸ்ராயேல் மக்கள் பயன்படுத்த தெரிந்திருக்கிறார்கள். இரும்பு கலங்கள்லாம் அதில் என்ன என்று எல்லாம் தெரியுது. ஆனால் எகிப்தில் 1200கள் 1300களில் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்து விட்டது. எகிப்தில் அதான் இரும்பு பயன்பாட்டு காலம். 1500கள் தான் இரும்பு பயன்பாட்டு காலம். ஆனால் 1200ஐ இரும்பு காலம் என்று சொல்லுவார்கள். 1200க்கு மேற்பட்டது எல்லாமே வெண்கல காலம், காப்பர் ஏஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா. பிரான்ஸ் ஏஜ், காப்பர் ஏஜ் எல்லாமே ஒன்று. தாமிரம், செம்பு, செப்பு காலம் என்று சொல்லுகிறோம். தாமிரம், செப்பு, இதெல்லாம் வெண்கலம், இதெல்லாமே 3 உலோகங்கள். ஆனால் எல்லாமே ஒரு கொஞ்சம் சில மாற்றங்களோடு பயன்படுத்துகிற எல்லாமே ரொம்ப வலிமையான உலோகங்கள். இந்த 3மே, தாமிரம், வெண்கலம், செம்பு 3மே வலிமையான உலோகங்கள், கனமான உலோகங்கள். ஆனால் அதைத்தான் உருக்க மனிதன் முத அறிந்திருந்தான். கற்காலத்துக்கு பிறகு அதுதான் அந்த காலம்தான். கற்காலம் ஏறக்குறைய 500லிருந்து 3500 வரை. 3500க்கு பிந்தி 1200 வரை இந்த செப்பு காலம், பிரான்ஸ் ஏஜ். இந்த செப்பு காலம் நீண்ட காலம், ஏறக்குறைய 3000 ஆண்டுகள். இந்த 3000 ஆண்டுகளுக்கு பின்னால் வருவது தான் இரும்பு காலம். இரும்பை மனிதன் பயன்படுத்திய காலம். எப்போ இரும்பை மனிதன் பயன்படுத்தினானோ அந்த காலத்திலிருந்து மாடர்ன் ஏஜ் என்று சொல்லப்படுகிற புதிய காலம் ரொம்ப விரைவாக வந்துருச்சு. விரைவில் வருவதற்கான என்றால் இரும்பு என்பது எளிமையான ஆயுதம், கனமான ஆயுதம் இல்லை. வெண்கலம் போல வலிமை உடையது அல்ல. வலிமை என்றால் வலிமை உடையது, ஆனால் கனமான எடை கூடியது அல்ல. அடர்த்தி எடை கூடியது அல்ல. அதை தட்டைகளாகவும் பயன்படுத்தலாம், மெல்லிசாக பயன்படுத்தலாம். தாமிரத்தை பயன்படுத்த முடியாது, ரொம்ப மெல்லிசாகலாம் கொண்டு போக முடியாது. ஆனால் இரும்பை ரொம்ப இழையாக பயன்படுத்த முடியும். அதனால தான் இன்றைக்கு இரும்பை எப்பொழுது மனிதன் பயன்படுத்த ஆரம்பித்தானோ அதனால தான் வளர்ச்சிகள் எல்லாம் அதிகமாகும், வேகமாக வந்தது வளர்ச்சி. இரும்பு காலம் துரித வளர்ச்சி என்று கூட சொல்லலாம். எனவே அந்த நிலையில் எகிப்து நாட்டில் இவங்க எங்கே இருந்தாங்களா, இரும்பு உலைகளில் இரும்பை உருக்கியது போல இவர்களால் உருக்கப்பட்டார்களாம். எகிப்தினுடைய காலத்தை அவங்க இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் தங்கிய காலம் 400 ஆண்டுகள் என்பது இரும்பு உலை களமாக கருதப்பட்ட காலம். குறைய 200 ஆண்டுகள் அவர்கள் வசதியாகத்தான் வாழ்ந்தார்கள். எகிப்துக்கு போனது 1750. யோசேப்பு எகிப்துக்கு போனது 1750. 1750 ஒரு 200 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள். யோசேப்பெல்லாம் நல்ல வசதியாக பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருந்தார். அதனால் இஸ்ராயல் மக்களுக்கு நல்ல பேர் இருந்தது. ஒரு 200 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டார். 1550 அரசு புதிய இனம் 1330 வரை ஒரு 200 ஆண்டுகள் அடிமைப்பட்ட வாழ்க்கை. அவ்வளவுதான், 400 ஆண்டுகள் இல்லை. அந்த 400 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அடிமைப்பட்டது இவர்களுக்கு எப்படி இருக்கலாம், இரும்பு உலை களத்தில் இருந்தது போல. அதிலிருந்து யாவை இவர்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இரும்பை உருக்குவது என்பது நெருப்புக்கு சமம். நெருப்பு இருந்தால் தான் இரும்பை உருக்க முடியும். அதனால அந்த
நெருப்பில் இருந்தது மாதிரி அவர்களுடைய உணர்வு இருந்தது. அந்த நெருப்பிலிருந்து எங்களை தப்பிக்க வைத்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறாங்க. 51 எகிப்து என்ற இரும்பு உலை களத்திலிருந்து நீர் அழைத்து வந்தீர். 52ஆம் வசனம். பாருங்க, உரிமை சொத்து, உமது உரிமை சொத்து, அது இஸ்ராயேல் மக்களை உரிமை சொத்து அப்படிங்கிறார். இந்த உரிமை சொத்து என்பது இஸ்ராயேல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது அவர்களுடைய சிறப்புத்தன்மை. ஆமோஸ் இறைவாக்கினர் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கே அந்த அடியிலேயே கருக்கருவாளை வைப்பது போல வைத்து விடுவார். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் உரிமை குடிமக்கள் என்று, நீங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். நீங்கள் மட்டுமா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்? எத்தியோப்பியர்களை சிரியர்களிடமிருந்து விடுவித்திருக்கிறார் அப்படிம்பார். அது மட்டுமல்ல, பெலிஸ்தியர்களை கீரிலிருந்து விடுவித்திருக்கிறார். கீர் என்றால் கிரேத்தா தீவு. கிரேத்தா தீவிலே பல பெலிஸ்தியர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை யாவையே விடுவித்திருக்கிறார் என்று சொல்லுவார் ஆமோஸ் இறைவாக்கினர். அதனால நீங்கள் மட்டும்தான் விடுவிக்கப்பட்ட மக்கள், நீங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கடவுளுக்கு இந்த சோசன் பீப்புள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பது யாவைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நினிவேயை கூட அவர்களும் என் மக்கள் என்று சொல்லுவார். யோனா புத்தகத்தில் யோனா ரொம்ப கோவப்படுவான். அது அப்படி நீர் நினிவே மக்களை காப்பாற்ற முடியும்? நீர் தானே சொன்னீர் 40 நாள் அந்த நினிவை அழிப்பேன்னு சொன்னீர். நேற்று ஒன்று சொல்கிறீரு, இன்றைக்கி ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறீரு, நீரெல்லாம் கடவுளா அப்படின்னு கேட்பான். அப்போ தான் கடவுள் சொல்லுவார் யோனாவை பற்றி, டே முட்டாப்பேல, அவர்களும் என்னுடைய மக்கள் தானே. ஆடு மாடுகளிலிருந்து அரசன் வரை அத்தனை பேரும் நோன்பு இருந்து மனமாறி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நான் சும்மா விட முடியுமா? சாக்கு உடை உடுத்தி அவர்களும் என்னுடைய மக்கள் தானே. நீ மட்டுமா இஸ்ராயல் மக்கள் மட்டும்தான் என்னுடைய மக்களா? நினிவே மக்களும் என்னுடைய மக்கள் தானே. நினிவை அழிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற இஸ்ராயல் மக்களுக்கு சவுக்கடி கொடுப்பது தான் யோனா புத்தகம். நான் நினிவை அழிக்க மாட்டேன். அழிக்க எண்ணம் இருந்தால் கூட, அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களில் பலருக்கு இருந்தால் கூட, நானும் அதற்கு இசைந்து அழிக்கலாம் என்று முடிவெடுத்தால் கூட, அவர்கள் மனமாறுகின்ற போது நான் என்னுடைய திட்டத்தை கூட மாற்ற முடியும். ஒருவேளை உனக்கு யோனா நீவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற இஸ்ராயல் மக்களுடைய பிரதிநிதி. அப்ப நீ நினைக்கிற அழிக்கணும் அப்படின்னு, ஆனால் நான் மனமாறுகின்ற போது அந்த செயலை செய்ய மாட்டேன். இதே தான் இந்த தேர்ந்தெடுத்த இனம், உரிமை சொத்து, இந்த தேர்ந்தெடுத்த மக்கள் என்று இஸ்ராயல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நிறையா இணைச்சட்டம் 4:20, இணைச்சட்டம் 7:6, இணைச்சட்டம் 14:2 இதெல்லாம் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தை பற்றி பேசுகிறது. ஏசாயா 43:20 தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 6 தனி சொத்து அப்படிங்குது. இஸ்ராயல் மக்களை தனி சொத்து அப்படிங்குது. இப்போ உரிமை சொத்து, தனி சொத்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், தமக்குரிய மக்கள் என்று இஸ்ராயல் மக்களை உரிமைக்குரிய மக்களாக பழைய ஏற்பாடு பார்த்தது. புதிய ஏற்பாடும் அதே மாதிரி தான். இந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுது. பேதுரு 1 பேதுரு 2:9 நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், உரிமை சொத்து என்று படிப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2:9. அதே மாதிரி தீத்துவுக்கு எழுதப்பட்ட பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் 2:14 சொல்ல தமக்குரிய மக்கள். இப்போ உரிமை சொத்து என்றால் யாவையினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளுடைய உரிமைக்கு உரியவர்கள். இவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களாக புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் பார்க்கிறது. யாவையே தேர்ந்தெடுத்திருக்கிறார், தன்னுடைய உரிமை சொத்தாக இவர்களை மாற்றி இருக்கிறார். அதனால் இவங்களுக்கு எந்த தீங்கும்
நடக்காதவண்ணம் பார்க்க வேண்டியது யாவையினுடைய பொறுப்பு என்கிற அந்த பாணியில். எனவே உரிமை சொத்தாக நீங்கள் இருப்பதனால 52ஆம் வசனம் சொல்லுகிறது, 52, உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ராயேலின் விண்ணப்பத்திற்கும் உம் கண்கள் திறந்திருப்பதாக, அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவி சாய்ப்பீராக. எந்த வசனத்தில் ஆரம்பிச்சோ கண்களாகவும் செவிகளாகவும் உம்முடைய எருசலேம் கோவில் இருக்க வேண்டும், உம்முடைய கண்களும் செவிகளும் எருசலேம் கோவிலில் இருக்க வேண்டும் என்று அந்த வேண்டுதலோடு ஆரம்பித்த மன்றாட்டு இப்ப முடிய போகிற அந்த தருணத்தில் இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதற்கு உன் கண்களும் திறந்திருக்க வேண்டும், உன்னுடைய செவிகளும் திறந்திருக்க வேண்டும் அப்படின்னு 52ஆம் வசனத்துல சொல்லுகிறது. அந்த நிலையில் 53, ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசேயை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர். இது கடந்த காலம். மோசேயை கொண்டு நீர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். அதாவது உம்முடைய உடன்படிக்கையை நீர் நிறைவேற்றினீர். மோசேக்கு நீ செய்த உடன்படிக்கை, சீனாய் மலை உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை நீர் நிறைவேற்றி இருக்கிறீர். உம்முடைய உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்து அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அதாவது chosen people, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். பிரித்து எடுத்தல் என்றால் எல்லாரிடமிருந்தும் இவர்கள் சிறப்பு நிலை மக்களாக இருக்கிறார். அதான் உரிமை சொத்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அப்ப தனித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி முடித்த பின், அதான் முதல் பகுதின்னு சொன்னேன். 54ஆம் வசனத்துல முதல் பகுதி அந்த விண்ணப்பத்தை சொல்லி மண்டியிட்டு வேண்டுகிறார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 22ஆம் வசனத்துல வந்து அவன் கைகளை விரித்து வானத்தை நோக்கி நின்று கொண்டு ஜெபிப்பான். இப்ப முழந்தாள் படிகிறான். அப்படின்னா என்ன நடந்தது என்றால், இந்த 32 வசனங்கள்ல 32 வசனங்கள் 22லிருந்து 53 வரை ஏறக்குறைய 32 வசனங்கள்ல அவன் கைகளை உயர்த்தி வேண்டிக்கிட்டே இருந்தவன் அப்படியே முழந்தாள் படிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அதான் பொருள். கண்டிப்பாக இயல்பிலேயே அவன் யாவையை நோக்கி வேண்ட 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 அவனுடைய முழங்கால் வந்து கீழ் நோக்கி மண்ணிலே விழுந்து விட்டது. அப்ப இறுதியிலே அவன் மன்றாடுகின்ற போது அவனுடைய கால்கள் எங்கே இருக்கு? தரையை நோக்கி முழந்தாள் படிக்கிட்டு இருக்கிறான், மண்டிக்கிட்டு இருக்கிறான், தண்டனிட்டு வேண்டுகிறான். இப்ப யாவைக்கு முன்னால் தன்னுடைய தகுதியின்மை உணர்கிறான். யாவைக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லாமை என்கிறதை உணர்கிறான். தன்னையே தாழ்த்துகிறான். வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி நின்று கொண்டு வேண்டியவன் திடீரென்று முழந்தாள் படியிடுகிறான். அதைத்தான் இங்கே முழந்தாள் படியிட்டு வேண்டுதல் என்பது விவிலியத்தில் பல இடங்களில் இருக்கிறது. எஸ்ரா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுங்கள். தானியேல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு எருசலேமை நோக்கி வேண்டினான். இனிய இதயங்களே, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால சாலமோன் முதல்ல கைகளை எல்லாம் விரித்து பீடத்தை நோக்கி, பலிபீடத்தை நோக்கி அவன் கைகளை எல்லாம் விரித்து விண்ணை நோக்கி வேண்டியவன் அப்படியே கீழே முழந்தாளிடுகிறான். லூக்கா நற்செய்தி 22:41 கெத்சமனி தோட்டத்தில் இயேசு வந்து முழந்தாள் படியிட்டு வேண்டுகிறார்.